வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் உங்க சிந்தியா. இன்னைக்கு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். குட்டி ஸ்டோரியில ஒரு குட்டி பாப்பா. அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுதுன்னா, அவங்க அப்பாவை கூட்டிட்டு கடைக்கு போறாங்க. ஸோ அது வந்து டாட்டர் ஃபாதர் டைம். ஸோ ரெண்டு பேரும் ஜாலியா அப்படியே போயிட்டு இருக்காங்க. போற வழியில ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் பாக்குறாங்க. அந்த அப்பா பாக்குறாங்க. அந்த குட்டி பாப்பாவும் பார்த்துட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேக்குறா. ஆப்வியஸ்லி எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச விஷயம் ஐஸ்கிரீம். ஸோ ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் ஷாப்குள்ள போறாங்க. போயிட்டு அந்த பொண்ணு என்ன கேக்குதுன்னா, எனக்கு ஒரு கோன்ல ஐஸ்கிரீம் வேணும். என்ன ஐஸ்கிரீம்? வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஓகே சரின்னு சொல்லி ஒரு கோன் வாங்கி அதுல ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் மேல இப்படி வச்சு கொடுக்குறாங்க. அப்பா அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்படியே பயங்கரமா ஜம்ப் எல்லாம் பண்ணிட்டு ஐஸ்கிரீமை வாங்கி அப்படியே சாப்பிடலான்னு போறதுக்குள்ள அது என்ன பண்ணுது, பயங்கர குஷியா இருக்கு. அந்த குஷியில நான் சொன்ன மாதிரி ஜம்ப் பண்ணுது, டான்ஸ் ஆடுது, ஐஸ்கிரீம் சாப்பிட மட்டும் இல்லை, அதை தவிர மற்ற எல்லாம் பண்ணுது. ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. கடைசியில என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, கோன் மேல இருந்த ஸ்கூப்பு கீழே விழுந்துச்சு. அச்சோ, அந்த குழந்தை ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஆக்சுவலா அவங்க வந்து ஷாப்ல இல்ல, வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு நடந்துட்டு கடைசியில அது கீழே விழுந்துருச்சா. இப்ப ஷாப்லயும் இல்லையா, ஐஸ்கிரீம் போச்சா, சேட் ஆகி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இன்னொரு ஐஸ்கிரீம் ஷாப்பு. அங்க பாத்தீங்கன்னா வெளியிலேயே ஐஸ்கிரீம் ஷாப்ல அந்த வெளியில பிக்சர் போட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரு கோன்ல 3 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம். ஒன்னு இல்லைங்க, 3 ஸ்கூப் ஐஸ்கிரீம். ஒன்னு வெண்ணிலா, இன்னொன்னு சாக்லேட்டு, இன்னொன்னு ஸ்ட்ராபெரி. ஸோ ஒரு கோனுக்கு 3 ஸ்கூப் ஐஸ்கிரீம். அதையும் அந்த குழந்தை பார்த்துருச்சு. உடனே என்ன பண்ணுது, ஆல்ரெடி ஒரு ஐஸ்கிரீம் போச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட முடியலைங்கிற வருத்தத்துல வேற இருக்கு. அவங்க அப்பா கிட்ட எனக்கு அந்த 3 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேக்குது. இந்த சுச்சுவேஷன்ல அவங்க அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க? ஆக்சுவலா ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. இதை எதுக்கு நான் இப்ப சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோன்ல இருக்கிற ஒரு ஐஸ்கிரீமை அந்த குழந்தைனால ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ அவங்க அப்பா எப்படி ஒரு கோன்ல இருக்கிற 3 ஸ்கூப் ஐஸ்கிரீமை வாங்கி தருவாங்க? கண்டிப்பா அவர் வாங்கி தரல. அவர் என்ன சொன்னாருன்னா, நீ முதல்ல ஒரு கோன்ல இருக்கிற ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு பழகு, அப்புறம் உனக்கு ஒரு கோன்ல நான் 3 ஸ்கூப் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. நம்ம லைஃப்ல அதே மாதிரிதான். நம்ம லைஃப்ல என்ன நம்ம அப்படியே மிஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, மணி. ஓகே, கடவுள் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பணம் கொடுப்பாங்க. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது வந்து அந்த 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம் மாதிரி. அதை நம்ம ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா அந்த 3 ஸ்கூப் ஐஸ்கிரீம், அதாவது அதை பல மடங்கு அதிகமா வந்து பணம் நமக்கு கிடைக்கும். நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில யூனிவர்ஸ் நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த குழந்தை அந்த ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமை மிஸ் பண்ண மாதிரி நமக்கு கிடைக்கிற பணத்தை நம்ம ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அவங்க அப்பா ரிஜெக்ட் பண்ண மாதிரி நமக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்கறத வந்து நிறுத்திடும். அதனால இன்னையில இருந்து நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு கிடைக்கிற பணத்தை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வேல்யூ த மணி, ரெஸ்பெக்ட் த மணி, டேக் கேர் ஆஃப் த மணி, ஹேண்டில் த மணி. மணிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அதை நமக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.